ஜோதிடருக்கு அரசு பதவி கொடுக்க போறார். அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டித் அவர்களுக்கு அரசு பதவி சிறப்பு அதிகாரியாக அவர் நியமிக்க போறாரு, நியமிச்சிருக்காரு. அதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அது சரியா தவறா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது சரின்னு சொல்லுவேன். நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு நினைக்காதீங்க. அதாவது அவருடைய கைடன்ஸ் நிச்சயமா விஜய்க்கு இருந்திருக்கும். அவருடைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அவர் ஜெயலலிதாவுடன் சசிகலாவோடலாம் இருந்ததா நம்ம கேள்விப்பட்டோம். உண்மைதான், அதெல்லாம் இருந்தாரு. அதற்கு பிறகு அவர் சிங்கப்பூர்ல செட்டில் ஆனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் டெல்லியில் அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியோ என்ன மாதிரி அவருமே ஒரு கன்சல்டன்ட், அதாவது ஒரு பயிற்சியாளர், ஒரு ஜோதிடர் மட்டும் கிடையாது. அவரோட வீடியோவில் பார்க்குறேன், நான் உங்களை ஒரு அண்ணனா நான் வழி நடத்துவேன், தம்பியா நான் வழி நடத்துவேன், அதை கேட்ட சன்மானமும் நீங்கள் கரெக்டாக எனக்கு கொடுத்துடணும், 10% உங்களுடைய லாபத்திலிருந்து கொடுக்கணும், அப்போதான் உங்களுக்கு நான் ஒரு தியானம் சொல்லி தருவேன். அதற்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவான. இப்போ 2 சார்ந்த பீப்புளும் இங்கே இருக்காங்க. ஒருத்தவங்க அதை போர்ஜரின்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல பத்திரிகையாளர் அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, இந்த பதவி கொடுக்கறதுக்கு அவர் கடவுள் மறுப்பாளர் சொல்றாரு. அவங்களாம் ஜோதிடர் எல்லாம் போலி ஜோதிடர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா இங்க போலி மனுஷங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஜோசியம், ஜோதிடம் உண்மை. ஆனா இப்ப என்ன தெரியுமா மாறு தட்டிக்கிறாங்க பலரும், என்ன தெரியுமா மாறு தட்டிக்கிறாங்க? இப்போ ஷெல்விலாம் இப்பதான் சொல்றாரு 100-110 இடம் ஜெயிப்பாரு அப்படின்றது இப்பதான் அவர் சொல்றாரு, தவிர முன்னாடி சொல்லவே இல்லை அவரு. ஷெல்விலாம் இப்ப எல்லாரும் பறைசாற்றிக்க கூடாது, நான் அப்பவே சொன்னேன்னு. நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா, முதல்வர் ஸ்டாலின் தான் மறுபடியும் முதல்வராக வருவார்னு பல ஜோதிடர்கள் சொல்லிட்டே வந்தாங்க. அந்த சமயத்துல அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் மட்டும் விஜய் தான் அடுத்த முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு கன்ஃபார்மா சொன்னாரு. அதுல நான் மறுத்தேன், என்னன்னா 200 இடங்களுக்கு மேல் வெல்வாருன்னாரு. அதெல்லாம் ஆல்வான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவர் சொன்னபடி முதலமைச்சராக விஜய் வந்து விட்டார், ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட்டார். இப்போ ஒரு வயதான ஒரு ஜோதிடர் பாத்தீங்கன்னா, பேர் எனக்கு தெரியல, பிரணவ மந்திரம்னு ஒரு சேனல் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப எல்லாரையும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதாவது மத்தியத்துல அவர்களுடைய கூட்டணியோட, அவங்களுடைய சப்போர்ட்டோட தான் இங்க ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அவரு. வயதான ஜோதிடர் அவரு. ஆனா இப்ப அவருமே பறைசாற்றிருக்காரு, நான் தான் முதல்ல சொன்னேன், நான் தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அண்ட புழுகு ஆகாச புழுகு.